கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் உடைய வரிகள். நம்ம வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டத்தை போக்குறதுக்கு ஏதேனும் வழி இருக்குதா? கட்டாயம் இருக்குது. அதுதான் பிரச்சனைகளை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது. இதை புரிந்து கொள்றதுக்காக நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியை பார்க்க போறோம். வாழ்க்கையை வெறுத்த மனிதன் ஒருவன் கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன வழின்னு சொல்லி முனிவர் ஒருவர்கிட்ட போய் கேட்டான். அதற்கு முனிவர் வழி சொல்லாம ஒரு கதையை சொன்னாரு. ஒரு ஏரியில நிறைய மீன்கள் இருந்ததாமா. அப்போ ஒரு பெரிய மீனுக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே உணவு கிடைக்கல. அப்ப தேடி தேடி பார்த்துட்டு அதனால பசி தாங்க முடியாம அங்க இருக்கிற ஒரு சிறிய மீனை விழுங்குறதுக்காக வந்துச்சு. அந்த சிறிய மீன் சொல்லிச்சாமா, என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, என்ன போய் சாப்பிட வர்றையே அப்படின்னு கேட்டுச்சாமா. பாவம் பார்த்தா நான் பசியில செத்துத்தான் போகணும், அதனால எனக்கு வேற வழி இல்லை உன்னை சாப்பிட்றதை தவிர. உனக்கு ரெண்டே வழிதான் இருக்குது, ஒண்ணு இங்கிருந்து தப்பிச்சு போயிடு, இல்ல நீயா என் வாய்க்குள்ள வந்து விழுந்துடு அப்படின்னு சொல்லிச்சாமா. அதுக்கு அந்த சிறிய மீன் யோசிச்சதாமா. டக்குன்னு என்ன பண்ணுச்சாமா, கீழே கிடந்த சின்ன குச்சியை எடுத்து அந்த மீனுடைய பெரிய மீனோட வாயில வச்சு அதனால வாயை மூட முடியாதபடி செஞ்சிருச்சாமா. இந்த கதையிலிருந்து நீ என்ன புரிஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்டாரு அந்த மனிதனிடம். அதற்கு அந்த மனிதன் சொன்னா, கஷ்டத்தை போக்குறதுக்கு வேற வழியும் இருக்குது, அதுதான் பிரச்சனையை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட நடந்து சென்றான். இந்த கதையில சொன்னது போல நம்ம கஷ்டங்களை கண்டு பயப்படாம அதை எதிர்த்து சரி செய்ய துணியும் போது 1000 வழிகள் நமக்கு கிடைக்கும். இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் இருக்கும். முயற்சித்து பாருங்களேன்.